தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடர்ச்சியாக 3 முறை வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார் அப்படிங்கிறதே ஒரு தவறான தகவல். புறக்கணிப்பது அப்படிங்கிறது வேற, கலந்து கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது வேற. 2021 வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2022 முதல் நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது. அன்னைக்கு நடக்கிறது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2022 ஆகஸ்ட் 7 கலைஞருடைய நினைவு நாள். அன்னைக்கு அவர் போல, அடுத்த ஆண்டு அவர் ஜப்பான் பயணத்துக்கு போகிறார். போன முறை மட்டும்தான் அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக இதை நான் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறார். அதுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் புறக்கணிக்கல, கலந்து கொள்ளவில்லை. இப்போ இந்த ஆண்டு ஏன் அவர் கலந்து கொள்கிறார்? போன முறை வந்து புறக்கணித்தவர்கள் இந்த ஆண்டு ஏன் கலந்து கொள்கிறார்னா, எப்போதுமே நம்ம வந்து ஒரு புறக்கணிப்பு அல்லது ஒரு எதிர்ப்புங்கிறது ஒரு அடையாள எதிர்ப்பாகத்தான் இருக்கும். ஒரு சட்டசபையில் ஒரு வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா, வெளிநடப்பு பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. வெளிநடப்பு செய்துவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அவைக்கு வந்து திருப்பி விவாதத்தில் கலந்து கொள்வதுங்கிறது ஒரு மரபு. அப்போ போன முறை வந்து ஒரு எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக அவர் வந்து அதை வந்து புறக்கணிக்கிறார். இந்த முறை போய் கலந்து கொள்கிறார். இப்போ இதில் என்னன்னா, இப்போ அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை ரெய்டு நடந்திருக்கிறது. இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இதன் காரணமாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற தான் அவர் போறார் அப்படின்னு சொல்வது, அது வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினை மட்டும் அவமானப்படுத்துவது கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடியை சேர்த்து தான் அதை அவமானப்படுத்துவது.